ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரரா பில்கேட்ஸ் இருந்தாரு. அப்போ ஒரு இன்டர்வியூல பில்கேட்ஸ் கிட்ட கேட்கப்படுது, சார் இந்த உலகத்துல இப்போ உங்களை விட பெரிய பணக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பில்கேட்ஸ் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கான். என்கிட்ட இந்த பணம் காசுலாம் இவ்வளவு இல்லாம இருந்தபோது ஒரு நாள் நான் நியூயார்க் ஏர்போர்ட்ல காலையில உட்காந்துருந்தேன். அப்ப எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு நியூஸ் படிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நியூஸ் பேப்பர் வாங்க என்கிட்ட காசு இல்ல. அப்போ அங்க நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருக்கிற ஒரு ஏழை பையன் கிட்ட போய், தம்பி என்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு காசு இல்ல, ஆனா நான் அர்ஜென்ட்டா ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன், காசு இல்லன்னு சொல்றீங்க, என்னால முடிஞ்ச உதவி இந்தாங்க, இந்த நியூஸ் பேப்பரை ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்ட்டு எனக்கு ஒரு நியூஸ் பேப்பரை ஃப்ரீயா கொடுத்து எனக்கு அன்னைக்கு உதவி செஞ்சான். நான் அவன்கிட்ட வாங்கின அந்த உதவியை மறக்காம ஒரு 19 வருஷம் கழிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் அவனை போய் பார்த்தேன். அவனை பார்த்து, தம்பி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன், தெரியுமே, நீங்க தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் ஆச்சு அப்படின்னா. இல்லப்பா, இப்ப நான் பெரிய பணக்காரன், ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லாத போது நீ எனக்கு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து உதவி செஞ்ச, அதனால இப்ப நான் உனக்கு அந்த உதவியை திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன், சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்துச்சு, ஆனாலும் என்னால முடிஞ்சது என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கு கொடுக்குறீங்க, அப்ப நான் செஞ்சதும் நீங்க செய்ய போறதும் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு கேட்டான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல பெரிய பணக்காரனவனா நான் இருக்கலாம், ஆனா என்னை விட மனசால பெரிய பணக்காரன் அவன் தான். சோ கைஸ், இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம பணக்காரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம கிட்ட 10 ரூபா இருந்தாலும் ஓகே தான், அதுல இருந்து ஒரு 2 ரூபா பிரிச்சு கொடுக்கலாம், எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டோம்.